உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். டெல்லியில் பிரதமர் மோடியை ஆளுநர் ஆர்.என். ரவி சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். என்ன காரணங்களுக்காக ஆளுநர் பிரதமரை சந்திக்கிறார்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு மாநில ஆளுநர்கள், முதல்வர்கள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறது வழக்கமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் தற்போது சந்தித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து மாதந்தோறும் அறிக்கை தயாரித்து உள்துறைக்கு ஆளுநர் அனுப்புவது வழக்கம். இதற்கிடையே சமீபத்தில் சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார். இவரது மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பாஜக கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. அதேபோல் முன்னதாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் அருந்தி 65க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தன. இந்த சூழ்நிலையில் ஆளுநர் டெல்லி பயணம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. பாஜக தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்களை ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திக்காத நிலையில் இந்த 5 நாள் பயணத்தில் அவர் சந்திப்பார் என கூறப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர் இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். இதில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.